நீங்கள் குடியிருக்கிற வீடு யாருக்கு சொன்னோம்? மாலத்தின்னு ஒருத்தவங்களுக்கு சொன்னோம். நீங்கள் அங்கே குடியிருக்கீங்க, நான் வாடகை இருக்கேங்க. அவங்க சரி, நீங்கள் வாடகை இருக்கீங்க, அவங்க அங்கே இருக்காங்க, அவங்க வீட்டு ஓனர் அதனால அங்கே இருக்காங்க. இது நடந்துச்சு. Repeatedly, you are not going to go out of jail at any point of time in the near future. ஃபோனை கொடுக்கலன்னா வில் ruin your life. உங்களுக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கா? இருக்குங்க. யார் எந்த லீடர் சப்போர்ட் பண்ண? அமித்ஷா. அப்படி அதோட விட்டாங்க. வீடியோ ஏன் கேளு. நான் அந்த 6:30லேருந்து மதியம் 1 மணிக்கு அந்த கதவு உடைக்கப்படும் வரை நான் எனக்கு தெரிந்த அதிகாரிகள் மற்றும் முக்கிய நபர்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். காவல்துறையினர் வந்த திட்டம் உள்ள மெத்து வச்சு எடுக்கிறது தான். அக்கீழ் இருப்பாங்களே ஒழிய அவங்க அதை தாண்டி உள்ளே நுழைய முடியாது. ஸோ அதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு கேட்டால், கதவை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபயர் சர்வீஸ் உடைச்சாங்கன்னா ஃபயர் சர்வீஸ் பர்சனல் வெல்கம். ஓகே, தென் ரெவன்யூ பர்சனல் வெல்கம். நீங்கள் அப்போ வச்சு எடுக்கிறதுன்றது இட் இஸ் நாட் ஈஸி. நீங்கள் வந்து பில்லு போடும்போது 10 லட்சம் 1 லட்சம் போடுவீங்களா? 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி 1 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தா 10 லட்ச ரூபாய் டிமாண்ட் பண்ணுறாங்க. என்ன இதில் கூட மாற்றி யோசிக்க முடியல? இந்த புகார் கொடுத்தவன் பேர் ஹரிச்சந்திரன். கம்பெனியை கொண்டு ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. இனிமேல் நான் அரெஸ்ட் ஆனால் இந்த மாதிரி பணம் போய் மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இன் கேஸ் ஆஃப் மை அரெஸ்ட் வாட் ஷுட் பி டன்ட்டு வி ஆல்வேஸ் ஹேட் அ ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். நாங்கள் அரெஸ்ட் ஆனோன்னா மொத்தத்தையும் மூவ் பண்ணியாச்சு. சரிங்களா? நீ அரெஸ்ட் ஆன பிறகு பணம் எல்லாம் மூவ் ஆகிருக்கு, அது திருட்டு தானே? திருட்டு தான் சார். அதுக்கு என்ன பண்ணுறது? அது என் கம்பெனி சார். இந்த பக்கம் செல்லில் இருக்கிறவரு எனக்கு போய் 2 நாளைக்கு எதுவும் எனக்கு ஃபுட்டுக்கிட்டு வேறு எதுவும் வரல இல்லை. அதனால போகிற ஆள் பக்கத்தில் இருந்தாங்க, வாழைப்பழம் வச்சுக்கோங்க இந்த பக்கத்தில் இருக்கும். இவனை தூக்கி வேறு பிளாக்கு கழிச்சிட்டேன். வாழைப்பழம் கொடுத்தோடனே இந்த பக்கம் செல்லில் இருக்கும் மிக்சர் கொடுத்தான். இவனை தூக்கி 2வது பிளாக்கு மாற்றிட்டான். ஓகே, கேமரா ஃபிக்ஸ் பண்ண உடனே அந்த பக்கமே அவனும் நடக்குது. 2 எம்டி பண்ணிட்டாங்களா? 2 செல்லும் எம்டி. இந்த செல் எம்டி, இந்த செல். வெரி குட். நான் போகிறதுக்கு முன்னாடி 2 செல்லும் ஆக்குபை. உங்களை திருச்சிக்கு கூட்டு போகிறாங்களா? திருச்சி. அதே இப்போ இதுவரையும் சோஃபார் நம்மளுக்கு வெளியில் தெரிஞ்சது 2 எஃப்ஐஆர். திருச்சி வழக்கு என்ன வழக்கு? எதுக்கு திருச்சி கூட்டு போகிறாங்க? சாப்பிட்றது நிறுத்தும்போது இந்த கான்ஸ்டபிள்ஸ் என்னோட உடஞ்ச கையை, பேண்டேஜோடு இருக்கிற அந்த கையை பிடிச்சி முறுக்கி விட்டுட்டாங்க. இதை வந்து நான் திருச்சி மயிலாக்கோட்டை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்லி ஷீ ரெக்கார்டட் அண்ட் ஆர்டர்ட் அண்ட் என்கொயரின்னு சொல்லிட்டு நான் இதை அப்படியே பேசுகிறேன். இதில் ஒரு உமன் கான்ஸ்டபிள் கேட்கலாம், ஒரு யூடியூப் சேனல் ஒரு ஸ்டேட்டையே மாற்றிருமா அப்படின்றது இட் இஸ் இம்பாசிபிள். அது மாதிரிலாம் நடக்க முடியாது. ஸ்டேட் மிஷினரி ஒரு யூடியூப் சேனலை பார்த்து பயப்படுற நிலைமைக்கு தான் இந்த ஸ்டேட் இருக்குன்றதை நம்ம இதில் பேசினது மட்டும்தான் குற்றம். ஆனால் இப்போ அதற்கு ஒரு படி மேலே அது வந்து மிரட்டல் அப்படின்னு பணத்தை லிங்க் பண்ணுறாங்களே. இதுவரை அப்படி பணத்தை லிங்க் பண்ணலையே. என்ன காரணம் என்றால், இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இதே போல் ஒரு யூடியூப் வழக்குக்கு ஜாமீன் வழங்கும் போது அந்த தீர்ப்பில் என்ன எழுதிவிட்டார் என்றால், பேசுறது கொலை குற்றம் ஆகாது. 35 பக்கத்துக்கு இதுக்கெல்லாம் குண்டாஸ் போடக்கூடாதுன்ட்டு நான் அதை ரத்து பண்ணுறேன். ரத்து பண்ண 4வது நாள் 2வது குண்டாஸ் போடுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஏற்றம் இருக்குது. இப்போ மாட்டினீங்களா? எல்லாம் சொல்லிட்டு நேற்று இந்த விசாரணையின் இறுதியில் அந்த நீதிபதிகள் அரசு தரப்பை பார்த்து கேள்வி எழுப்புகின்றனர். இதெல்லாம் போய் தேடி பிடிக்கிறீங்களே, அமலாக்கத்துறை லெட்டர் எடுத்து இல்லை எஃப்ஐஆர் போட்டிங்களா நீங்கள் என்று கேட்கும்போது அரசு தரப்பில் பதில் இல்லை. தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். உண்மையிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை வந்து பார்க்குறதுக்கு. எல்லாருக்கும் இந்த அரெஸ்ட் தெரியும். அரெஸ்ட் வந்து உங்கள் வீட்டை கதவெல்லாம் உடைச்சி உங்களுக்கு கூட்டு போனது வரையும் வெளி உலகத்துக்கு வந்தது. அதுக்கப்புறம் எந்த செய்தியும் பெருசாக வெளி உலகத்துக்கு வரல. என்ன நடந்தது? அரெஸ்ட்டுக்கு அடுத்ததுலேருந்து என்ன நடந்தது? அந்த அரெஸ்ட் மொமெண்ட்லேருந்தே தொடங்குறது சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காலையில் 6:30க்கு போலீஸ் வந்துட்டாங்க. வந்துட்டு கதவு தட்டுறாங்க. வழக்கறிஞர்கள் வரணும்னு சொன்னேன். எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்ன மனசில் தோணுன்னா, வந்துட்டாங்க, வக்கீலும் வந்துட்டாங்க, கதவை திறந்துட்டு போக வேண்டியது தானே, என்ன பிரச்சனை? நான் அந்த 6:30லேருந்து மதியம் 1 மணிக்கு அந்த கதவு உடைக்கப்படும் வரை நான் எனக்கு தெரிந்த அதிகாரிகள் மற்றும் முக்கிய நபர்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். காவல்துறையினர் வந்த திட்டம் உள்ள மெத்து வச்சு எடுக்கிறது தான் பிளான். ஓகே, உங்களுக்கு மெத்து வச்சு எடுத்தீங்கன்னா அது ஃபால்ஸ் ரெக்கவரியா, பொசஷன் இருந்துச்சா இல்லையான்றதுக்கெலாம் இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். 2 கிராம் இருந்துச்சுன்னா மினிமம் 1 இயர். கரெக்ட். ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப மெத்து ஒரு ட்ராக்கோனியனாக கோர்ட்ஸ் வியூ பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், சென்னையில் இருக்கக்கூடிய நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் கண்ட்ரோல் யூனிட் சம்திங் புதுசாக ஃபார்ம் பண்ண ஒரு யூனிட்டு பிடிக்காதவர்கள் மேலெல்லாம் இந்த மாதிரி இந்த மெத்தை வச்சு போட்டு கேஸை போட்டு விட்றாங்க. 1 கிராம்
கேன் லீட் அப் டு 1 year இன்கார்சரேஷன். இதுதான் அவங்க ஒரிஜினல் பிளான். சரி, அது எப்படி இப்படிலாம் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கடந்த காலங்களில் செய்திருக்கிறார்கள். நம்ம கைதான அந்த வழக்கில் கைது செய்யறதுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ கஞ்சா வச்சு எடுத்து, 1/2 கிலோ கஞ்சான்னா இங்கே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயும் பெயில் வாங்கிட்டு போயிடுவான், விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெகுலராக கஞ்சா விற்கிறவன் 2 பேர் அதில் சேர்த்து அவங்ககிட்டேருந்து ஒரு 3 கிலோ ரெக்கவரி காமிச்சு அதை திருப்பி அது செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போய் அது இன்னும் ட்ரையல் நடந்துட்டு இருக்கு. அந்த கஞ்சா கேஸில் சீஸ் பண்ண ஆஃபீஸ் அக்கௌண்ட்டு, பர்சனல் பேங்க் அக்கௌண்ட்ஸு, கேட்ஜெட்ஸு, வீடு 1.5 வருஷம் ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் திறக்கல. ஸோ அது அப்படின்னா வீட்டில் இங்கே மெத்த வச்சு எடுத்துட்டாங்கன்னா இந்த ஜென்மத்துக்கு நான் வெளில வர மாட்டேன், அடுத்த மக்களவை தேர்தல் சமயத்தில் கூட நான் வெளியே வருவேனா என்பது தெரியாது. சரி, இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுவீங்க? எனக்கு தகவல் உறுதியாக வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச 2-3 அதிகாரிகள் சங்கர் மெத்தோட வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுவீங்க? சரி தான், வக்கீல் வந்துட்டாங்களே, வக்கீல் இருக்கும்போது எப்படி வருவாங்கன்னா வக்கீலை உள்ளே கூப்பிட்டு சோதனை பண்ணும்போதெல்லாம் கூட வச்சுக்க மாட்டாங்க. வக்கீல் இருப்பாங்களே ஒழிய அவங்க அதை தாண்டி உள்ளே நுழைய முடியாது. ஸோ அதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு கேட்டால் கதவை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபயர் சர்வீஸ் உடைச்சாங்கன்னா ஃபயர் சர்வீஸ் பர்சனல் வெல்கம். ஓகே. தென் ரெவன்யூ பர்சனல் வெல்கம். நீங்கள் அப்போ வச்சு எடுக்கிறதுன்றது இட் இஸ் நாட் ஈஸி. இன்னொன்று உங்களோட பிளான் அப்செட் ஆகிடும். திறந்து சோதனை பண்ணும்போது இங்கே சார் 2 கிராம் இருக்குது சார் அப்படின்ட்டு எடுக்கிறதுன்றது ஈஸி. இப்படி கலைபரெல்லாம் ஆனதுக்கு பிறகு நீங்கள் வச்சு எடுக்கிறதுன்றது கஷ்டம். இதுதான் எனக்கு வந்த தகவலின் அடிப்படையில் தான் நான் கதவை திறக்கவில்லை. உடைத்து கைது செய்யுங்கள், ஃபயர் சர்வீஸ்காரங்க உள்ளே வரட்டும். ஃபயர் சர்வீஸ்க்கு முன்னாடி மெத்த வச்சு எடுக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அதில் ஒரு 2 பேர் உண்மையை கூட சொல்லுவான், சார் இந்த ஏசி மீனம்பாக்கம் ஏசி தான் சார் வச்சா நான் பார்த்தேன் சார்ட்டு சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது காரணம். அப்புறம் கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு அழைத்து செல்லப்பட்டேன். நீதிமன்றிடம் நிறுத்திட்டு உடனே என்ன 15 நாள் காவலில் வைத்தார்கள். அந்த வழக்கு என்னன்றதெல்லாம் நீங்கள் விரிவாக விவாதிச்சிங்க அப்படின்ட்டு நான் கேள்விப்படுகிறேன். இந்த ஸ்டாஃப் நிதிஷ்க்கு 94,000 ரூபாய் மிரட்டி பணம். அது என்ன தோழர், நீங்கள் வந்து பில்லு போடும்போது 10 லட்சம் 1 லட்சம் போடுவீங்களா? 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் டிமாண்ட் பண்ணுறாங்க. என்ன இதில் கூட மாற்றி யோசிக்க முடியல? அது என்னன்னா யோசிச்சு பாருங்க, அவன் அந்த புகார் கொடுத்தவன் பேர் ஹரிச்சந்திரன். அவன் 2 பார் வச்சிருக்கான். 2 பார்னா இந்த டாஸ்மாக் பக்கத்தில் இருக்கிற அந்த சந்தில் இருக்கிற பார் கிடையாது. கரெக்ட். ரெஸ்டோ பார். ரெஸ்டோ பார், பெரிய ரெஸ்டோ பார். ஒரு ரெஸ்டோ பார் இன் நுங்கம்பாக்கம், செகண்ட் ரெஸ்டோ பார் இன் நந்தனம், ரீசெண்டாக ஓப்பன் பண்ணப்பட்டது. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் நந்தனத்தில் ரெஸ்டோ பார் பண்ணுறதுனா? அவ்வளோ பெரிய ஆளுகிட்ட உன் பாரை பற்றி நான் யூடியூப்பில் பேசுவேன்னு சொன்னோன்னா இந்த ஜிபேல அனுப்புறேன்ட்டு இந்த ஆர்குமெண்ட்டே செல்லதே தோழர். இருக்குது. சரி, அப்படியே நான் மிரட்டி வாங்குறதா இருந்தாலும் ஜிபேல அனுப்புனா சொல்லுவேன். பட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோபடி இஸ் பாதர்ட் அபவுட் தி ட்ரூத் ஆஃப் திஸ் அலிகேஷன்ஸ். ஆல் தி நீட் இஸ் அன் எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆரை வச்சு ரிமாண்ட் பண்ணணும், அந்த எஃப்ஐஆரை வச்சு சர்ச் பண்ணணும், அந்த எஃப்ஐஆரை வச்சு என் கேட்ஜெட்ஸ் எல்லாம் எடுக்கணும், அந்த எஃப்ஐஆரை வச்சு என் ஃபோனை சீஸ் பண்ணணும், அந்த எஃப்ஐஆரை வச்சு என் மோடமை சீஸ் பண்ணணும், அந்த எஃப்ஐஆரை வச்சு எது பணம் கேட்டு மிரட்டின எஃப்ஐஆரை வச்சு என் ஆஃபீஸில் இருக்க எடிட்டிங் சிஸ்டமை சீஸ் பண்ணணும், என் ஆஃபீஸில் இருக்க கேமராவை சீஸ் பண்ணணும், என்கிட்ட இருக்கிற லேப்டாப்பை சீஸ் பண்ணணும், மேக்கை சீஸ் பண்ணணும், 2 காரை சீஸ் பண்ணணும். இல்லை, இதுக்கெல்லாம் இதுக்கும் அதுக்கும் தொடர்பே இல்லை. இல்லை, வழக்குக்கும் இதுக்கும் தொடர்பே இல்லை. தொடர்பே இல்லை. அந்த வழக்குக்கும் நான் லீஸில் எடுத்து வச்சிருக்கிற காருக்கு என்ன சம்பந்தம்? அந்த ஜட்ஜு 14th மேஜிஸ்ட்ரேட்னு நினைக்கிறேன் கேட்குறாங்க, ஏன் சார் எதுக்கு நீங்கள் இந்த காரை சீஸ் பண்ணீங்கன்னு கேட்டோன்னே அதில் தான் ஆஃபீஸ்க்கு போகிறாரு அவர். தெரியுது, ஜட்ஜுக்கும் தெரியுது, சம்மந்தம் இல்லாமல் தான் காரை சீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. எப்போ நான் வாங்குறது? நீங்கள் 1.5 வருஷம் ஆச்சா வாங்கல? உங்கள் ஆஃபீஸ் கேமரா என்ன கேமராலாம் வந்து வரல? இதான் நிலைமை. ஒரு வாட்டி ஆஃபீஸ்லேருந்து எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டு போனாங்க, கஷ்டப்பட்டு திருப்பி முதலீடு பண்ணி கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சு, இப்போ திருப்பி சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நான் எப்போ மீடியா நடத்துறது? இதுதான் நோக்கம். எல்லாருக்கும் தெரியுது போய் கேஸுங்க. அப்புறம் இன்னொருத்தன் நீங்கள் பேட்டி எடுத்தீங்கன்னு சொன்னாங்க, ஒரு இத்து போனவன் அந்த ஒரு இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி முட்டுக்காட்டில் நீலப்படம் இருக்கிற மாதிரி இருக்கிறான். அவனை பார்த்தா அவர் பெரிய ப்ரொடியூசர், அவர் பெரிய ஸ்பீல்பர்க். அவர் சினிமா எடுக்கிறேன்ட்டு வந்து ஆஃபீஸுக்கு அவன் வந்து அதுவும் பணத்தோடு வர்றாரு ஆஃபீஸ்க்கு. இதுவும் பொய்ன்னு ஊருக்கே தெரியும். இல்லைங்க இது பொய் கேஸுங்க நீங்கள் சொன்னீங்கன்னா ட்ரையலில் பார்த்துக்க. இல்லைங்க அந்த மாதிரிலாம் சம்பவமே நடக்கல, ட்ரையலில் பார்த்துக்க. அண்ட் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆதம்பாக்கம் கேஸில் ரிமாண்ட் பண்ணிவிட்டு கஸ்டடி எடுக்கிறாங்க. கஸ்டடி எடுத்து ஆதம்பாக்கம் கேஸ்ன்றது பார் கேஸ். ஆதம்பாக்கம் கேஸ் தான் இந்த ப்ரொடியூசர் கேஸ், அந்த நீலப்பட டைரக்டர் கேஸ். அது இந்த கேஸ் வந்து மிரட்டல் பார் கேஸ், சைதாப்பேட்டை கேஸ். ஃபர்ஸ்ட் கஸ்டடி எதுக்கு எடுக்கிறாங்க? சைதாப்பேட்டை எடுக்கிறாங்க. இது ஒன்றுமே இல்லை, பணமும் என்கிட்ட வரல,
எம்ப்ளாய்கிட்ட வருது. இதில் என்ன கஸ்டடி எடுத்து 5 நாள் கேட்குறாங்க, 2 நாள் கஸ்டடி கொடுக்கப்பட்டது. விடிய விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு தூங்க விடல. தூங்க விடல. நைட் 1 மணி விடிய காலத்தில் 2 மணி வரைக்கும் செல்லில் போட்டு தான். செல்லில் தான். செல்லில் அது லாக்கப் லாக்கப் தான். நல்லா பார்த்துருக்கீங்க. அப்புறம் கூட்டு போயிட்டு உட்கார வச்சு தேங்க்ஃபுல்லி என்டையர் இன்ட்ராகேஷன் வாஸ் வீடியோகிராஃப்ட். ஓகே. வீடியோகிராஃப் பண்ணாங்க. ஃபிசிக்கலாக ஹார்ம் பண்ணல. டீலாம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு சம்மதம் கேட்பாங்க. அந்த வீடு நீங்கள் குடியிருக்கிற வீடு யாருக்கு சொந்தம்? அது மாலத்தின் ஒருத்தவங்களுக்கு சொந்தம். நீங்கள் அங்கே குடியிருக்கிறீங்க, நான் வாடகை இருக்கேங்க அவங்ககிட்ட. எவ்வளோ வாடகை? 20,000 ரூபா வாடகை. சரி, நீங்கள் வாடகை இருக்கீங்க, அவங்க எங்கே இருக்காங்க? அவங்க வீட்டு ஓனர், அதனால அங்கே இருக்காங்க. இது நடந்துச்சு. நாங்கள் காலைல 6:30 ரொம்ப ஜாஸ்தி தான். ஓகே. நீ ஏன் கேட்குற? சம்மந்தம் இல்லாமல் அதுக்கு கேஸுக்கு என்ன சம்மந்தம்? நீ கேட்டால் அப்படி தான் பதில் சொல்லுவேன். நாங்கள் காலைல 6:30 வந்தோம். 6:30 நாங்கள் வரும்போதே மாலதி அங்கே இருந்தாங்களே. ஆமாம் சார். அப்போ எப்போ வந்தாங்க? முதல் நாளே வந்துட்டாங்க. எதுக்கு வந்தாங்க சார்? அவங்க வீட்டு ஓனர் சார், எப்போ நாளும் வருவாங்க சார். அப்புறம் ஃபோன் எங்கே அப்படின்னு. ஃபோன் இல்லை சார். நீங்கள் 1 மணிக்கு நாங்கள் கதை உடைக்கிறோம், 1 மணி வரைக்கும் நீங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்கீங்க. எங்கே போச்சு ஃபோனு? அதான் சார் காணா. சரிங்க, ஃபோனு காணான்றீங்க. ஃபோன் காணான்றது சம்மந்தமாக நீங்கள் புகார் கொடுத்துருக்கீங்களா? நான் காணான்றதை உணரும் போது நீங்கள் கதை வச்சுட்டு உள்ளே வந்துட்டீங்க சார். வரலன்னா நான் புகார் கொடுத்துருப்பேன். அப்போ அந்த ஃபோனில் வேறு யாரோ பேசியிருக்காங்கன்னு சொல்லுவீங்களா? அது நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும். வீடியோ இருக்குது. ஃபோனுக்கும் கேஸுக்கும் என்ன சம்மந்தம்? கரெக்டு. இல்லை, இந்த ஃபோனில் தான் நீ வாட்ஸ்அப்பில் வந்து அந்த பார் ஓனரை மிரட்டினேன்னா, பார் ஓனரோட ஃபோனை வாங்கி பாருங்க, உண்மையிலே பேசியிருக்கான்ட்டு அதை வாங்கி பாருங்கள். அவன்ட்டு நீங்கள் சீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கேட்டால் கொடுக்க போகிறான். வாங்கி அதை நீங்கள் வாங்கி பாருங்கள். ஃபோன் எங்கே? உனக்கு யார் தகவல் தருவா? வாட்ஸ்அப்பில் வருமா? சிக்னலில் வருமா? ஃபேஸ் டைமில் வருமா? இப்போது இன்னொரு புது ஃபோன் ஐஃபோனை கொடுத்தா உன்னால் அதை லாகின் பண்ண முடியுமா? எனக்கு யூசர் நேமும் தெரியாது, பாஸ்வேர்டும் தெரியாது. நீ அரெஸ்ட் ஆன பிறகு உன்னோட பேங்க்கில் இருந்து பணம் வித்ட்ரா பண்ணப்பட்டிருக்கு. அதாவது என்ன நடக்குதுன்னா, கம்பெனி அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் நான் அரெஸ்ட் ஆனால் இந்த மாதிரி பணம் போய் எங்கே மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இன் கேஸ் ஆஃப் மை அரெஸ்ட் வாட் ஷுட் பி டன்ட்டு வி ஆல்வேஸ் ஹேட் அ ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். நாங்கள் அரெஸ்ட் ஆனோன்னா மொத்தம் மூவ் பண்ணியாச்சு. சரிங்களா? நீ அரெஸ்ட் ஆன பிறகு பணம் எல்லாம் மூவ் ஆயிருக்கு. அது திருட்டு தானே? திருட்டு தான் சார். அதுக்கு என்ன பண்ணுறது? அது என் கம்பெனி சார். திருட்டு போச்சுன்னா நான் கம்பெனி கொடுப்பேன், நான் போனால் போதுன்னு நான் இருப்பேன். உங்களுக்கு என்ன சார்? இவருக்கு ஏன் இவ்வளோ சம்பளம்? இதெல்லாம் பாருங்கள் என்னென்ன. இவருக்கு ஏன் இவ்வளோ சம்பளம்? அவருக்கு ஏன் இவ்வளோ சம்பளம்? மாலதிக்கு ஏன் இவ்வளோ சம்பளம்? மாலதிக்கு ஏன் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? சரி, என் கம்பெனி, என் இஷ்டம். எனக்கு பிடிக்கிறவங்களுக்கு நான் என் இஷ்டத்துக்கு சம்பளம் கொடுப்பேன். இப்படி தான் பதில். எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே 2 அன்னைக்கு அந்த இது முடிச்சுட்டு, முதல் நாள் நைட் இது முடித்தோடனே மறுநாள் என்னை கொண்டு போய் சைதாப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் செக்கப்புக்கு கொண்டு போகிறாங்க. இசிஜி எடுக்கிறாங்க. எடுக்கும்போது தெர் வாஸ் அ வேரியேஷன் எப்படி இசிஜி. இதே மாதிரி ஒரு வேரியேஷனில் ஆக்சிடென்ட்டில் தான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததே கண்டுபிடிக்கும். லாஸ்ட் டைம் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். வேரியேஷனை பார்த்த உடனே ஒரு டாக்டர், அங்கே டியூட்டியில் இருந்த டாக்டர், கடகடன்ட்டு ஃபார் கார்டியாக் டிபார்ட்மெண்ட் ராயப்பேட்டா அப்படின்ட்டு எழுதி கொடுத்தா, நீங்கள் படுங்க ராயப்பேட்டாக்கு போங்கன்னு சொன்னோடனே எனக்கு பயம். நல்லா தானே எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். இது என்ன சார் இது? கார்டியாலஜிஸ்ட்டை என்னை எதுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னு கேட்குறேன். இல்லைங்க, இந்த மாதிரி வேரியேஷன் இருக்குது அப்படின்னோடனே நான் கேட்குறேன், 5 லைன் இருக்கு, இதுக்கு என்ன மீனிங்னு கேட்குறேன். இது ஹார்ட்டோட ஒரு சைடு, இது ஹார்ட்டோட ஒரு சைடு, ஒவ்வொரு சைடையும் இது மெஷர் பண்ணுது. இதில் இந்த இடத்துல வேரியேஷன் வந்திருக்கு. நார்மலாக 4னா சின்ன வேரியேஷனை விட்டுருவோம். உங்களுக்கு ஏற்கனவே கார்டியாக் ஹிஸ்ட்ரி இருக்குது, அதனால நாங்கள் இந்த வேரியேஷனை வில் நாட் டேக் இட் லைட்லி. அதனால நீங்கள் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் அவங்க பார்த்துட்டு இது நார்மல், பரவாயில்ல, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னேன். சரி, நான் போய் படுத்துக்கிட்டேன். அப்புறம் நாக்கு கடியில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு திருப்பி இசிஜி எடுத்தாங்க. நார்மலாக வந்துருச்சு. அந்த ஏற்கனவே ராயப்பேட்டைக்கு ரெஃபர் பண்ணாங்களா, அதை எதுக்கு போட்டு போகலாம். நீங்கள் அது தப்பு தோழர். அந்த மாத்திரை வந்து உங்களுடைய ஹார்ட் பீட்டை வந்து டெம்பரரியாக ஓகே பண்ணும். அது எனக்கு தெரியாது. அது ஆனால் மாற்றி எழுதுறாங்கன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் ஏன் மாற்றி எழுதுறீங்க அப்படின்னு. இல்லை, இப்போ நார்மல் ஆகிடுச்சுன்னு. சார், முன்னாடி கார்டியாலஜிக்கு ரெஃபர் பண்ணுறேன்னு தான் நீங்கள் சொன்னீங்க. ஏன் அந்த இசிஜி 2 இசிஜி அட்டாச் பண்ணுங்கள், அந்த வேரியேஷன் இருக்குது இசிஜி நீங்கள் அட்டாச் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரி, அப்புறம் அட்டாச் பண்ணிட்டாங்க. அது பண்ணிவிட்டு கொண்டு போய் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ப்ரொடியூஸ் பண்ண போகும்போது தி மேஜிஸ்ட்ரேட் வாஸ் இன் ஹரி டு கோ டு சம் மீட்டிங். இவங்க என்னை கொண்டு போய் திருப்பி ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு போவோம். என்ன போயிட்டு இன்னும் 5 நாள் கஸ்டடி விடுன்னு கேட்குறாங்க.
அண்டு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த கேஸோட சைதாப்பேட்டை கேஸோட ஐஓ சேட்டுன்னு ஒரு இன்ஸ்பெக்டர். அவரை விட கூடுதலாக அடையாறு இன்ஸ்பெக்டர் இளங்கனி, மடிப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் துரை ரவிக்குமார், மீனம்பாக்கம் ஏசி முகேஷ் ஜெயக்குமார், இவர்கள் தான் விசாரித்து. எதுக்கு அவங்க வராங்க? இந்த ஜூரிஸ்டிக்ஷனே இல்லை. அவங்க எல்லாம் ஜேம்ஸ் பாண்ட் போல இருக்கு. ஓகே. அவங்களெல்லாம் அடிஷ்னல் ஐஓன்னு சொல்லிட்டு ஜேசி செஃபாஸ் கல்யாண்ன்ற அதிகாரி ஜாயின்ட் கமிஷனர் இவங்கள அடிஷ்னல் ஐஓ போடுறாரு. 5 பேர் உட்காந்துட்டு கேட்குறாங்க. 5 பேர் இதே கொஸ்டின் தான், பர்சனல் கொஸ்டின் தான். ஃபோன் எங்க? பேனல் டிஸ்கஷன் மாதிரி. அப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு ஐஃபோனோட கவர் இருந்துச்சு, ஆனால் நீங்கள் ஃபோனே இல்லைன்றீங்களே. கவர் மட்டும் இருந்திருக்குங்க சார், ஃபோன் தான் இல்லைன்றேன்னு அப்படின்னோடனே, அப்போ அந்த ஐஃபோன் கவர் எதுக்கு? அது அந்த வீட்டுக்கு குடி வரதுக்கு முன்னாடியே இருந்த பழைய ஓனர் அந்த கவரை வச்சுருந்துப்பார் சார். அது உங்கள் டைனிங் டேபிள் இருந்துச்சு. என் டைனிங் டேபிள் இருக்கக்கூடாது சார், கவர் இருக்கட்டும் சார். உங்கள் டைனிங் டேபிளில் இருந்த கவரை நீங்கள் பார்க்காம இருப்பீங்களா சார்? அதை சாப்பிட போகிறது இல்லை, அது பாட்டுக்கு மூலையில் கிடக்குது, அதை வச்சுக்கிட்டு நான் என்ன சார் பண்ண போகிறேன்? நான் பார்க்கல. இந்த ரேஞ்சில் திருப்பி கேட்கும்போது தான் இந்த மீனம்பாக்கம் ஏசி முகேஷ் ஜெயக்குமார்ன்ற ஆள் தான் அந்த வீட்டில் நாங்கள் உடைக்கும் போது மாலதி, உங்கள் கசின்னு அண்டு உங்கள் மதர் இருந்தாங்க. மதருக்கு என்ன வயசு? 70. இப்போ உங்கள் மதரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி விசாரிப்போம். விசாரிச்சுங்கன்ட்டேன். மதருக்கு தெரியும் இல்லை ஃபோன் எங்கே இருக்குன்னு, அவங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுங்க சார். இதை எல்லாத்தையும் நான் வந்து மேஜிஸ்ட்ரேட்டை சொல்கிறதுக்கு போகிறேன். எனக்கு மீட்டிங்கு 5 நாள் கேட்குறாங்க, 2 நாள் கஸ்டடின்ட்டு ஷி வாஸ் அபவுட் டு லீவ். ஓகே. அப்புறம் எனது வழக்கறிஞர் திரு ராஜ்குமார் அவர்கள் இங்கே அவருக்கு வந்து கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் அதை லிசன் பண்ணுங்கள், என்னன்னு கேளுங்கன்னொடனே, நான் மீட்டிங் இருக்குது, மீட்டிங் முடிச்சு நான் 7 மணிக்கு வரேன், அப்போ ஆர்கியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மீன் டைம் அவர் ராஜ்குமார் 2 hours டைம் இருக்குது, நடந்ததெல்லாம் எழுது அப்படின்னு சொன்ன உடனே இந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லாத ஆளுங்க என்னை விடிய வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க. என்னோடய பிபி ஹையாக இருக்குது. கார்டியாலஜியில் இசிஜி மெஷர்மெண்ட்டில் வேரியேஷன் வந்த பிறகு கூட எனக்கு வந்து கார்டியாலஜி ட்ரீட்மெண்ட் தரல. அதே டாக்டர் கார்டியாலஜிக்கு அனுப்புகிறேன்னு சொன்ன, டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொன்ன டாக்டர் ஒப்பீனியனை மாற்றி எழுதுறாரு. ஸோ ஐ நீட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொன்ன உடனே தி மேஜிஸ்ட்ரேட் அகெயின் கிராண்டட் 1 day கஸ்டடி. கார்டியாலஜிக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு ஒரு வார்த்தை ஆர்டரில் போடல. அப்புறம் ராஜ்குமார் சொல்கிறாருங்க, பாருங்கள், ஒரு ஃபோனை வச்சுருந்தாலும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. Article 20 subclause 3 of the Constitution gives the right of silence as the fundamental right to all accused. He gave a citation of Arvind Kejriwal case also. அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸில் ஒரு ஐஃபோனை ஓப்பன் பண்ணி கொடுக்கல, அதனால பெயில் கிடையாதுன்னு ஆர்கியூ பண்ணும்போது இதெல்லாம் நீ பேசக்கூடாதுன்றாங்க. ஒருத்தர் வந்து தனக்கு எதிராகவே சாட்சி சொல்ல எப்படி அனுமதிக்க முடியாதுன்றது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டு. ஸோ அந்த மேட்ச்சில் என்கிட்ட கேட்குறேன், சார் அந்த ஃபோன் எடுத்து கொடுங்களேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைட்டாங்க? என்கிட்ட ஃபோன் இல்லைன்ட்டேன். சார் அவர் என்கிட்டே சொல்லல, உங்கள்கிட்ட எப்படிங்க ஃபோனை கொடுப்பாரு, இங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு. எகெயின் கஸ்டடி வாஸ் கிராண்டட் டில் தி எண்ட். எகெயின் சேம் மீனம்பாக்கம் ஏசி முகேஷ் ஜெயக்குமார், யார் அப்ஜெக்ட் பண்ணீங்களோ அவங்களே, யார் அப்ஜெக்ட் பண்ண அவங்களே திருப்பி வந்து விசாரிக்கிறாங்க. திருப்பி இதே கொஸ்டின்ஸ், கம்பெனிக்கு எவ்வளோ வருமானம், ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ சம்பளம், உனக்கு யார் தகவல் கொடுப்பா, பொலிட்டிஷியனை பற்றிலாம் நீ இது ஆஃபீஸர்ஸை பற்றிலாம் இந்த மாதிரி பேசுகிறியே, என்ன எவிடன்ஸு? எனக்கு சோர்ஸை சொல்கிறத நான் நம்புகிறேன், நீ பொய்யா தகவல் சொல்கிற, பார்க்குற முடிவு பண்ணிக்கணும் சார், நீங்கள் முடிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ இதன் மூலமாக பலரை மன உளைச்சலுக்கு ஆளாகிற, உண்மை பேசினா நிறைய பேருக்கு மன உளைச்சல் வரும் சார், நான் ஒன்றும் பண்ண முடியாது சார். இதே ரேஞ்சில் தான் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கா? இருக்குங்க. யார் எந்த லீடர் சப்போர்ட் பண்ண? அமித்ஷா அப்படின்னு. அதோட விட்டாங்க அதை ரெக்கார்ட் வீடியோவில். ஏன் கேளு, அமித்ஷான்னு சொன்னோன்னு டப்புன்னு எடுத்துட்டாங்க. விடு இந்த டாபிக் வேணா, விடு வேறு ஒரு லைனை மாற்ற, அப்படி போ கேட்டுட்டு கடைசி வரைக்கும் நான் அதுக்கப்புறம் இந்த 3rd day கஸ்டடி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களே, அப்போல்லாம் நான் எது கேட்டாலும் தெரியாதுன்ட்டு. லியோ ஸ்டாலின் யார், அந்த பேர் நான் கேள்விப்பட்டதே இல்லை வரைக்கும். வரிசையாக ஒரு 10 பேர் பேரை சொல்லிட்டு இவங்கெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். இந்த பேரில் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை சார். உன் டிரைவர் யார், கார் ஏது, உன் காஸ்ட் என்ன, காஸ்ட் எதுக்கு கேட்குறாங்க என்னன்னு தெரியல. வாய்க்கு வந்த கஷ்டம் சொன்னேன் நான். இல்லையா, போன கன்ஃபெஷனில் வேறு இருக்குது, அது போன வாரம் சார், இதெல்லாம் சொல்லிட்டு வரோம். எனக்கு என்னென்ன, நீ தெரிஞ்சு என்ன பண்ண போகிற, பொண்ணு கொடுக்க போறியா, எது கேட்குற திருப்பி சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. சர்டிஃபிகேட்டில் இதுதான் சார் இருக்குது அப்படின்னு. இல்லையா, சர்டிஃபிகேட்டில் வேறு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அப்போ அந்த ஐஓட்ட போய் கேளுங்க. இல்லை நீங்கள் உங்கள் காஸ்ட் என்னன்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் இதுதான் என் காஸ்ட்டுன்னு. இல்லையா, வேறு சொல்கிறேன், அது எனக்கு தெரியாது சார், என்கிட்ட கேட்குறீங்க காஸ்ட் என்ன, நான் சொல்கிறத எழுதிக்கிறேன். மாலதி என்ன காஸ்ட்டு, உங்கள் வீட்டில் இருந்த கசின் அவன் என்ன காஸ்ட்டு, கேமராமேன் ஜெயபிரகாஷ் என்ன காஸ்ட்டு, நிதிஷ் என்ன காஸ்ட்டு. இது மாதிரி இந்த என்டையர் இன்ட்ராகேஷன் வாஸ் சிக்கு. முடிஞ்ச உடனே நோக்கம் வந்து ஃபோன் அண்ட் ஹியூமிலியேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஹியூமிலியேஷன் சொல்கிறத விட நான் அந்த வரேன் பின்னாடி டு பிரேக் மீ. ஓகே, டு பிரேக் மீ, அதாவது ரிப்பீட்டட்லி யூ ஆர் நாட் கோயிங் டு கோ அவுட் ஆஃப் ஜெயில் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இன் தி நியர் ஃபியூச்சர். ஃபோனை கொடுக்கலன்னா வில் ரூயின் யுவர் லைஃப்
இதுதான் அவங்க மீண்டும் மீண்டும் எனக்கு உணர்த்திய மெசேஜ். நான் உங்களால் முடிஞ்சது பண்ணிக்கின்ற முடுக்கு நான் வந்துட்டேன். தெரியல, நான் 15 வருஷமாக இந்த வேலையை தானே பண்ணிட்டு இருக்கேன், முடிஞ்சதை பண்ணுங்கன்ற முடுக்க வந்துட்டேன். சரி, இது முடிச்சுட்டு சிறைக்கு புழல் சிறைக்கு போனீங்கன்னா அங்கே அடுத்த கட்ட டார்ச்சர் தொடர்ந்து. நார்மலாக என்ன வந்து செக்யூரிட்டி பிளாக்ல தான் வைப்பாங்க, ஹை செக்யூரிட்டி பிளாக்ல வைப்பாங்க. அங்கே ஒரு 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 கன்ஃபைன்டு ஸ்பேஸாக இருக்கும், அங்கே உள்ளுக்குள்ளே நிம்மதியாக நீங்கள் இருக்கலாம், சேஃபாக இருக்கும். இந்த வாட்டி என்ன வந்து செக்யூரிட்டி பிளாக்ல வைக்காம குவாரண்டைன் பிளாக்ல வைக்கிறாங்க. குவாரண்டைன் பிளாக்ல ஒரு 300-400 கைதிகள் இருக்கும். என்னையும் எல்லா இடத்துலையும் வச்சோன்னு சரி பரவாயில்ல ஃப்ரீயாக தான் விட்டுருக்காங்க. முதல் நாள் இது நடக்குது. கஸ்டடிக்கு போயிட்டு முடிச்சு வந்த உடனே பார்த்தா இப்படி இருக்கும், யூ ஷேப்பில் ரவுண்டாக ஒரு சர்க்குலராக இருக்கும். வந்து நடுவில் மரங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கும். என்னோட செல்லுக்கு நேராக மரம் இருக்குது. அந்த மரத்தில் போய் சிசிடிவி ஒன்று கட்டுறாங்க, ஹை டெஃபினிஷன் கேமரா ஒன்று கட்டுறாங்க. அந்த ஹை டெஃபினிஷன் கேமராலேருந்து என் டாய்லெட் தெரியும். உங்களுக்கு ஜெயில் இருக்க டாய்லெட் உங்களுக்கு தெரியும், ஒரு சின்னதாக ஒரு கடை மாதிரி இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேரம் தெரியும். நான் டாய்லெட்டில் உட்காரும்போது அது தெரியும். இந்த பக்கம் செல்லில் இருக்கிறவர் எனக்கு போய் 2 நாளைக்கு எதுவும் எனக்கு ஃபுட்டு கிட்ட வேறு எதுவும் வரல இல்லை, அதனால போகிற ஆள் பக்கத்தில் இருந்தாங்க, நான் வாழைப்பழம் வச்சுக்கிட்டு இந்த பக்கத்தில் இருக்கும். இவனை தூக்கி வேறு பிளாக்கு கணிச்சிட்டாங்க. வாழைப்பழம் கொடுத்த உடனே இந்த பக்கம் செல்லில் இருக்கவன் மிக்சர் கொடுத்தான். இவனை தூக்கி 2வது பிளாக்குக்கு மாற்றிட்டாங்க. ஓகே, கேமரா ஃபிக்ஸ் பண்ண உடனே அந்த பக்கமே அவனும் நடக்கும். 2 எம்டி பண்ணிட்டாங்களா? 2 செல் எம்டி. இந்த செல் எம்டி, இந்த செல் எம்டி. வெரி குட். இப்படிதான் நான் போகிறதுக்கு முன்னாடி 2 செல்லும் ஆக்குபைடு. இன்னொன்று உங்களுக்கு போன தெரியல, கைதிங்க ஒரு கேமரா என்ன நீங்களானே வாங்க பார்த்துங்க, ஒன்றும் ஓரி பண்ணாதீங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது இருக்கும். அவனும் பேசக்கூடாது. எனக்கு மட்டும் 24 ஹவர் பாரா. ஓகே, ரவுண்ட் தி கிளாக் பாரா. தப்பி தவறி அவனாவது கேமரா இருக்க தெரியாமல் வந்து பேசினா கூட வரட்டுவார் இருந்தாலும். ஓகே, அந்த பாரா காவலருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, எவனாவது பேசணும்னா நீ சஸ்பெண்ட். ஓகே, ஆல்மோஸ்ட் அது தனிமை சிறை தான். தனிமை சிறை தான், வேற என்ன, யாருமே பேசக்கூடாதுன்னா இப்போ தனிமை சிறை தானே. பின்னாடி கேமரா, பின்னாடி இந்த பாத்ரூம் வழியாக வந்து நாங்கள் பின்னாடி கேமரா. இதுக்கு பிறகு நடுவில் ஒரு நாள் ஒரு நம்ம நண்பர் வராகிக்கும் எனக்கும் ஒரே வக்கீல், ராஜ்குமார் தான் வக்கீல். 2 பேருக்கு ஒரு நாள் மனு போடுறாரு. வராகி பக்கத்தில் உட்காந்துருக்காரு, நாங்கள் உட்காந்துருக்கேன், வக்கீல்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்போ வராகிட்ட பேசினேன். வராகி ஜெயில் டிரான்ஸ்ஃபர். ஐயோ, அன்று இரவு, அன்னைக்கு நைட்டு புழல் 2லேருந்து புழல் 1 தண்டனை கைதிகள் இருக்கக்கூடிய சிறைக்கு வராகி மாற்றப்படுகிறார். நீங்கள் அங்கே அவர்கிட்ட பேசுனீங்க, இது என்ன சார் பேச்சு இது? எங்கள் 2 பேருக்கும் ஒரு வக்கீல் போகிறோம், பக்கத்தில் உட்காந்து பேச மாட்டோமா, என்னாச்சும் உங்கள் கேஸ் நான் கேட்க மாட்டேன். நான் இல்லை என்ன பேசிட்டு போகிறோம் நானும் வராகியும். குண்டாஸ் டிடைனி அவர். அங்கே அவரை மாற்றி அனுப்பிச்சிட்டாங்க. அங்கேயும் போய் எனக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட், பிபி. ஆமாம், எப்படி 24 ஹவர்ஸ் உங்களுக்கு கேமரா மானிட்டர் பண்ணி நம்மளோட டாய்லெட் போகணும், குளிக்கணும், ஒன்றும் இல்லை. அவர் மிட் நைட்லாம் ஃபுல் லைட் இருக்கும். ஆமாம், ஃபுல் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. பக்கத்தில் ஒரு ஆள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா காசு கொடுத்து வாங்குறான். அவங்களுக்கு தெரியும் நான் போய் புதுசாக பேப்பர் வாங்கணும்னா ஃபஸ்ட்டு எனக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கே 10 நாள் ஆகும். அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்னதாக நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற பேப்பரை எழுதி கொடுக்கணும். இதுக்கப்புறம் இது அப்ரூவ் ஆகி வர்றதுக்கே இந்த ப்ராசஸ் 20 நாள் ஆகிடும். அங்கே ஏற்கனவே ஒருத்தன் பேப்பர் வாங்கிட்டு இருக்கான், டைம்ஸ் ஆஃப் இந்தியா டெக்கான் கொனிக்கில் வாங்கிட்டு இருக்கான். சார் அவங்ககிட்ட வாங்கி அவன் கொடுக்க ரெடியாக இருக்கான், வாங்கி படிச்சுக்கிறேன்னா அவன்கிட்ட போய் குட்டனே நீ அவள் தான், நீ ஜெயில் ட்ரான்ஸ்ஃபர். இதெல்லாம் என்னென்னா உங்கள் மனசை போட்டு நோண்டி உடைக்கிறது. ஸோ இதன் மூலமாக தொடர்ந்து எனக்கு பிபி ஹையாக இருக்குது. அந்த ஜெயில் டாக்டரும் உங்களை ஜெயில் டாக்டர் வந்து பார்க்குறாரு, வந்து பார்த்துட்டு எனக்கு பிபி ஹையாக இருக்குன்னாரு. இந்தாங்கன்னா அது வரைக்கும் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றதில்ல, இந்த ஒரு மாத்திரை கொடுத்தாரு. 2 நாள் அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். 3வது நாள் வந்து பிபி எடுக்கிறாங்க, திருப்பி ஹையாக இருக்குது. 168, 95 நம்ம இருந்துச்சு. திருப்பி ஹையாக இருக்குன்னு சார் என்ன சார் இன்னும் ஹையாக இருக்குது அப்படின்ட்டு இன்னொரு மாத்திரை சாப்பிட்டு, தமிழ்நாடு அரசு மாத்திரை அது அப்படி தான் இருக்கும், இன்னொரு மாத்திரை சாப்பிடுன்னு கொடுக்குறாங்க. எனக்கு ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஒரிடு. வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், எனக்கு என் கையில் இல்லை, அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் அவுட் ஆஃப் தி ப்ரீஸ் போல் எனக்கு இந்த இல்லை இதுக்கிடையில் உங்களை திருச்சிக்கு கூப்பிட்டு போகிறாங்களா? அதே திருச்சி, அதே இப்போ இதுவரையும் சோஃபார் நம்மளுக்கு வெளியில் தெரிஞ்சது 2 எஃப்ஐஆர். திருச்சி வழக்கு என்ன வழக்கு, எதுக்கு திருச்சி கூப்பிட்டு போகிறாங்க? திருச்சி வழக்கு என்ன வந்து கடந்த முறை நாம் 2 பேரும் கைதான சமயத்தில் கோவை சிறையிலிருந்து என்னை திருச்சி சிறைக்கு கொண்டு சென்ற போது வெறும் ஃபீமேல் கான்ஸ்டபிள்ஸை போட்டு நான் அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆனது உங்களுக்கு நினைவு இருக்கும். பெண் காவலர்கள் பாதுகாப்பில் சவுக்கு சங்கன்னு நான் அதில் கூட கை உடனே இருப்பேன். அதில் திருச்சி ஆர்ம்ட் ரிசர்வை சேர்ந்த ஒரு 5-6 பெண் காவலர்கள் அப்போது திருச்சி எஸ்பியாக இருந்த வருண்குமாரோட இன்ஸ்ட்ரக்ஷனில் தே பீட் மீ அப். ஆமாம், உங்களுக்கு தெரியும், தெரியும். இந்த சம்பவம் பற்றி நான் இங்கே ஒரு வீடியோவில் பேசினேன். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக ஒரு இதில் வீடியோவில் இந்த மாதிரி போகும்போது இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே போனாங்க. என்னை ஹியூமிலியேட் பண்ணணுன்றதுக்காகவே இந்த ஃபோட்டோ வந்து லீக் பண்ணாங்க. அப்புறம் ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு நிறுத்தும்போது இந்த கான்ஸ்டபிள்ஸ் என்னோட உடஞ்ச கையை பேண்டேஜோடு இருக்கிற அந்த கையை பிடிச்சி முறுகி விட்டுட்டாங்க.
இதை வந்து நான் திருச்சி மயிலாக்கோட்டை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்லி ஷீ ரெக்கார்டட் அண்ட் ஆர்டர்ட் அண்ட் என்கொயரின்னு சொல்லிட்டு நான் இதை அப்படியே பேசுகிறேன். இதில் ஒரு உமன் கான்ஸ்டபிள் கேவ கம்ப்ளைண்ட். ஓகே, இந்த மாதிரி என்னை அவமரியாதை செய்யும் விதமாக நீ என்னை அடிச்சிட்டேன்னு சொன்னது அவமரியாதையா, வலி எனக்கு. அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் வந்து ஜூலை மாதம் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதில் ரிமாண்டுக்காக நேற்று என்னை அழைத்து சென்றார்கள். ஓகே, அதே மகிழா கோர்ட்டில் தி மேஜிஸ்ட்ரேட் ஆஃப்டர் ஹியரிங் ஆர்குமெண்ட் 6 மாதம் ஜூலை மாதம் போட்ட எஃப்ஐஆருக்கு நீங்கள் டிசம்பரில் வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்க, ரிமாண்ட் வாஸ் ரிஜெக்டட். இதற்கு இடையில உங்கள் லோக்கல் கோர்ட்டில் வந்து நீங்கள் பெயில் போடும்போது இன்னொரு இன்ஸ்பெக்டர் வந்து அதில் குறுக்கிட்டு பெயில் தரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்க எப்படி உள்ளே வராங்க? அவங்க எப்படின்னா, அந்த பெயில் ஹியரிங், என்னோட பெயில் ஹியரிங் அங்கே நடந்து கொண்டு இருக்கும்போது சென்னை மாநகர காவல்துறையினர் நீதிமன்றத்திடம் சொன்னது, இவர் மீது 48 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. ஹைகோர்ட்டு தலையிட்டு பெயில் கொடுக்கலன்னா நான் என்னைக்கு பெயில் வந்திருப்பேன்னு புரியுது. அந்த பாட்டுக்கு அப்புறம் வருவோம். 48 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன அப்படின்ட்டு கௌசல்யான்னு சொல்லிட்டு டி நகர் ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் என்ன வந்து ஒரு அவமரியாதை பட்டேன்னா அவங்கள 160 அவங்களுக்கு இந்த வழக்குக்கும் சம்மந்தமே இல்லை. அதான் கேட்குறேன். அது என்னன்னா கோர்ட்டோட மைண்டை குழப்பி விடுறது. அப்போது அவங்க கௌசல்யா வந்து என்ன அசிங்கமாக பேசிட்டாரு, என்ன இதுக்கு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அந்த எஃப்ஐஆர் இருக்குது, சரிம்மா அதுக்கும் இந்த கேஸுக்கும் தான் சம்மந்தம் என்று கேட்டால் நீ அவங்கக்கிட்ட 164 எடுங்க என்று எடுக்க சொல்கிறார். அப்போது வழக்கறிஞர் ராஜ்குமார் அங்கே நீதிமன்றத்திட்டே சொல்கிறார், இப்போ தெரியுதா எதுக்கு உங்கள் ஃபோனை கேட்குறாங்கன்னு, இந்த அம்மா ஃபோனில் பேசி மிரட்டினாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஆடியோ நான் இப்போ போட்டு விட்டா கேட்குறீங்களா அப்படின்னா, அதெல்லாம் போட வேணாம் சார், நான் ஃபஸ்ட்டு இவங்களை விசாரிக்கல அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் கௌசல்யாவை கூப்பிட்டு இப்படி ஸ்டேட்மெண்ட் எடுக்க வச்சாங்கன்னா கௌசல்யா வந்து பாக்ஸில் ஏறி என்ன அசிங்கமாக ஃபோனில் திட்டுறான் மேடம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கோர்ட் என்ன நினைக்கும், ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போல இருக்கு, இவன் ஜென்மத்துக்கும் பெயிலே வரக்கூடாதுன்ட்டு கோர்ட்டை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு பெயில் ஹியரிங்க்கு 25 போலீஸை யூனிஃபார்மில் கூட்டிகிட்டு வந்து நிறுத்துறாங்க கோர்ட்டில். எப்படி இந்த அரசு இயந்திரம் வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஐடியா யாரோடது? இன்ட்ரீம் பெயிலுக்கு நம்ம இங்கே இருக்குது, நம்ம இங்கே வருதோ வரலையோ நம்ம வந்து ஹைகோர்ட் போவோம், இன்ட்ரீம் பெயில் கேட்போம் அப்படின்றது ஐடியா இருக்குது. இதில் இந்த இன்ட்ரீம் பெயில் கேட்பதற்கான நோக்கம் உடல்நிலை, மெடிக்கல் எமர்ஜென்சின்றது மறக்கவே முடியாது. என்ன ரீசன்னா, எனக்கு இப்போது ஹார்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது நார்மலான ஆட்களுக்கு ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் கூட எனக்கு ஏற்படாது. கரெக்ட். லாஸ்ட் அக்டோபர் 2024 எனக்கு இந்த கார்டியாக் ப்ராப்ளம் ஏற்பட்ட போது நான் ரொம்ப கேஷுவலாக கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்க போகிறேன். எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்கன்னு கேட்கும்போது, இல்லை சார் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டாக பார்த்துட்டு வரேன், டயபெட்டாலஜிஸ்ட்டை பார்த்தேன், அவர் தான் போய் கார்டியாலஜிஸ்ட்டை பாருன்னு. இல்லை உங்களுக்கு ஏதாவது பண்ணுதா அப்படின்னு கேட்குறாலாம். ஒன்றும் இல்லை சார், ஜாலியாக இருக்கேன் சார் நான் அப்படின்னு. அப்போது ஹார்ட் அட்டாக் வாஸ் ஆன் கோயிங். ஏன் சார் எனக்கு எதுவுமே சிம்டம்ஸ் இல்லைன்னா, டயாபெட்டிக்ஸுக்கு சிம்டம்ஸே தெரியாது, டியூ டு நியூரோபதி எந்த சிம்டம்ஸும் தெரியாது, ப்ரீத்லெஸ்னஸ் கூட இருக்காதுன்றாங்க. அப்போ எனக்கு இங்கே சைதாப்பேட்டையில் வேரியேஷன் வந்திருக்கு. போன வாட்டி இருந்தது மாதிரி இப்போவும் எனக்கு சிம்டம்ஸ் தெரியாது. மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் ஆஃபீஸில் இருக்குது, ஆஃபீஸ் சீல்டு. ஸோ இப்படி இருக்கும்போது அதான் 48 கேஸ் நிலுவையில் இருக்குன்றாங்களோ, 48 கேஸில் நான் பெயில் போட்டுட்டு 4 வருஷம் கழிச்சு தான் நான் வெளியில் வருவேன். அது வரைக்கும் உடல்நிலை என்ன ஆகும்? ஸோ இந்த உடல்நிலை மோசமாக வேண்டும் என்பதற்காகத்தான் சிறைக்குள்ளும் அழுத்தம் தரப்படுகிறது. சிறைக்குள்ளேயும் இவ்வளவு அழுத்தம் தரப்படுவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெஷர் பிபி அதிகமாக தான் அதிகமாக இதே மாதிரி அசிம்டமேட்டிக்காக செத்துட்டிங்கன்னா நிம்மதியில் எல்லாருக்கும் 2 நாள் ஒரு அஞ்சலி போஸ்ட் விட்டுட்டு இரங்கல் கூட்டம் நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம், சந்தோஷமாக இருப்பாங்க எல்லாரும், இப்போ தொல்லை ஒழிஞ்சுது அப்படின்ட்டு. அந்த ஐடியாவில் தான் இதை இவங்க பண்ணுறாங்கன்றதை எனது வழக்கறிஞர்கள் புரிந்து கொண்டு தான் உடல்நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும். நீங்கள் ரெகுலர் ஜாமீன் வாங்குனீங்கன்னா தான் 4 வருஷம் ஆகும். கரெக்ட். அது வரைக்கும் உடம்பு தாங்கணும்ல. ஆஸ் பர் தி மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் தெர் இஸ் ஜென்யூன் ப்ராப்ளம் வித் ரிகார்ட் டு ஹெல்த். அந்த ஹெல்த் இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுறதுக்கு அரசு தரப்பில் என்ன செய்யப்பட்டது? அரசு மருத்துவர் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் அரசு மருத்துவமனைக்கு போங்கன்ட்டு எழுதி கொடுத்தா அதை மாற்றி எழுதுறீங்க. சிறையில் போயிட்டு சார் இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னு கேட்டால், அப்பா இப்போ நல்லா இருக்குது ஹார்ட்டுன்ட்டு அவர் எழுதுறாரு. அவர் கார்டியாலஜிஸ்டே கிடையாது, அவர் அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜன். அது இந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன சொல்யூஷனு என்று முடிவெடுத்து டெம்பரரி பெயில் கொடுங்கன்னு கேட்கும்போது தான் உயர்நீதிமன்றம் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தீர்ப்பு தொடருது. அற்புதமான தீர்ப்பு. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிக ஒரு நீண்ட அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து மொத்தம் எத்தனை எஃப்ஐஆர் நிலுவையில் இருக்குன்னு கேட்குறாரு. 17 எஃப்ஐஆர், 17 எஃப்ஐஆர்லையும் போங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு வந்தது. ஆனால் இவர்கள் இதோடு இருக்க மாட்டாங்களே, மறுபடியும் ஃப்ரெஷ் கேஸ் போடுவாங்களே. எதிர்கொண்டு தான் ஆகணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இவங்களோட நோக்கம் நான் சவுக்கு மீடியாவை நடத்தக்கூடாது என்பது தான். நீங்கள் பார்த்தீங்க இந்த வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிதிஷ் மிரட்டி 10 லட்ச ரூபா மிரட்டி 94,000 ரூபாய் நிதிஷ் வாங்கியிருக்கான் ஜிபே மூலமாக என்பது தான் வழக்கு.
இதுக்கும் ஆஃபீஸில் இருக்க எடிட்டிங் சிஸ்டத்துக்கு என்ன என்ன சம்பந்தம்? சம்பந்தம்? எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன் முன்னாடி தான் அந்த சிஸ்டம்லாம் சீஸ் பண்ணப்படுது. போயிடுச்சு இல்லை. இப்போ எதுக்கு ஆஃபீஸ் சீல் வைக்கணும்? 13 நாட்களாக ஆர்ம்டு ரிசர்வ் கார்டோட தினமும் 4 போலீஸ், கீழே 2 போலீஸும் மேலே 2 போலீஸ் போட்டு அங்கே மேலே சீல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீடியா நடைபெறக்கூடாது. அப்படி என்ன தோழர், அப்படி 1008 மீடியா இங்கே நடக்குது. ஒரு யூடியூப் சேனல் ஒரு ஸ்டேட்டையே மாற்றிருமா அப்படின்றது இட் இஸ் இம்பாசிபிள். அது மாதிரிலாம் நடக்க முடியாது. இவங்களுக்கான மெக்கானிசம் ரொம்ப பெருசாக இருக்குல்ல, ஒரு ஸ்டேட் மெஷினரியே இருக்குது. ஸ்டேட் மெஷினரி ஒரு யூடியூப் சேனலை பார்த்து பயப்படுற நிலைமைக்கு தான் இந்த ஸ்டேட் இருக்குன்றதை நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கணும். பார்க்குறீங்க, நீங்களும் தொடர்ந்து 2 வருஷமாக அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. எத்தனை வழக்குகள் நான் இது வரைக்கும் சந்திச்சுட்டு இருக்கேன். இது 3வது முறை. கடந்த மே மாதம் கைது செய்யப்பட்ட போது 5 மாதங்கள் சிறையில் இருந்த பிறகு வெளியே வந்தேன். 5 மாதங்கள் சிறையில் இருந்த பிறகு வந்தேன். திருப்பி டிசம்பர் 2024 திருப்பி அரெஸ்ட் பண்ணுறாங்க. திருப்பி அரெஸ்ட் பண்ணி அப்போ ஒரு 2 கேஸு, 3 கேஸுன்னு நினைக்கிறேன். அப்போ 3 கேஸ். அப்போ வந்து ஒரு 35 நாள் சிறையில் இருந்த பிறகு வருகிறேன். இப்போது 3வது முறை இந்த சொன்ன இந்த வழக்குகளை திருப்பி கைது பண்ணுறாங்க. ஆனால் ஒரு அரசு ஒரு யூடியூப் சேனலை பார்த்து அஞ்சுகிறது என்பதை தவிர இதற்கு வேறு என்ன பொருள் இருக்க முடியும்? வேறு யாருங்க பேசுகிறா? இந்த அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய இந்த தவறுகளை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு என்னை விட மூத்த அனுபவம் வாய்ந்த ஊடகவியலாளர். நீங்கள் யாருமே பேசலையே, அதெல்லாம் பிரச்சனை. அதனால தான் பேசுகிற அவனை நாங்கள் என்ன பாடுபடுத்துகிறோன்னு தெரியுதா? உனக்கும் இதான் கதி. நீயும் ஜென்மத்துக்கும் வெளியில் வர மாட்டேன். இவன் இவ்வளோ பாப்புலராக இருக்கும்போதே அவனை நாங்கள் இந்த பாடுபடுத்துகிறோம். உங்களெல்லாம் என்ன கதிக்கு ஆளாக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க. நாங்கள் கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு அமைதியாக இன்பநிதி வாழ்க்கை என்று குரல் கொடுப்பதாக இருந்தால் நீங்கள் வாழலாம், இல்லை என்றால் வாழ விட மாட்டோம். இன்னும் யோசிச்சு பாருங்க. நிதிஷ் 94,000 ரூபாய் அவன் ஜிபே அக்கௌண்ட்டில் வாங்கியிருக்கிறான். என் அக்கௌண்ட்டு, மாலதி அக்கௌண்ட்டு, சவுக்கு மீடியா கம்பெனி அக்கௌண்ட்டு, எவ்ரிதிங் ஃப்ரோசன். எந்த அடிப்படையில் இதை ஃப்ரீஸ் பண்ண முடியும்? ஃப்ரீஸ் பண்ணிட்டேன், கோர்ட்டு போட்டு வாங்கிக்க. ஃப்ரோசன் ஒரு மெயில் போதுங்க ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு. பேங்க்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும். இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஒரு எஃப்ஐஆரை மென்ஷன் பண்ணி இந்த வழக்கு சம்மந்தமாக இந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் டெபிட் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும், நீங்கள் எடுக்க முடியாது. நான் இப்போ எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் எப்படி கொடுப்பேன்? வெளிப்படையே தெரியுது. நான் தொடக்கத்திலே சொன்னேன்ல, ஒரு எஃப்ஐஆர் போதும், ஒரு எஃப்ஐஆர் போதும். நான் அந்த பணம் மிரட்டி ஜிபேயில் 94,000 ரூபா வாங்குறதுக்கும் மேக் சிஸ்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கு மேக் ஸ்டுடியோவுக்கும் என்ன சம்பந்தம்? பட்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியல தானே. நான் சிம்பிளாக கேட்குறேங்க. நான் யூடியூப்பில் தப்பாக பேசினேன், சரியா? நீங்கள் என்ன பேட்டி எடுக்கிறீங்க, கேள்வி கேட்குறீங்க. இதற்கும் இது என்ன கேமராப்பா? ஜேவிசி 6 ஜேவிசி கேமராவுக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்கள்? சம்மந்தமே இல்லையா? 6 ஜேவிசி கேமராவுக்கு என்ன சம்மந்தம்? உங்கள் நிலப்பத்திரத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? ஒன்றுமே கிடையாது. உங்கள் எடிட்டிங் மேக்ஸ் சிஸ்டத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? 1.5 வருஷம் ஆச்சா? ஆமாம், 1 வருஷம் 17 மாதம் ஆயிடுச்சு. 17 மாதம் உங்களால் வாங்க முடிஞ்சுதா? இதுதான் சிஸ்டம். த ப்ராசஸ் இஸ் தி பனிஷ்மெண்ட். ஆனால் அல்டிமேட்டாக இந்த வழக்கில் உங்களை தூக்கில் போட போகிறதில்ல, என்னையும் தூக்கில் போட போகிறதில்ல. ஆனால் உங்களை வாழ விடாமல் பொருளாதார ரீதியாக நெருக்கடி தர முடிகிறதா? உங்களை மண்டியிட வைக்க முடிகிறதா? மண்டியிட வைக்க முடியலையே. விட்டு அதான் இன்னும் கோவம். அதனால தானே மீண்டும் உங்களை கைது செய்ய முயற்சி செய்தார்கள். நீங்கள் கையை தூக்கிட்டு என்ன விட்டுருங்கன்னு சொல்கிற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோன்ட்டு இந்த அரசு இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. இதைத்தான் நீதிமன்றம் சமீபத்தில் வழங்கிய மாண்புமிகு நீதிபதிகள் திரு சுப்பிரமணியம் மற்றும் திரு தனபால் ஆகியோர் ஒரு சின்ன மாற்றம் தொடர். இதுவரையும் பேசினது மட்டும்தான் குற்றம். ஆனால் இப்போ அதற்கு ஒரு படி மேலே அது வந்து மிரட்டல் அப்படின்னு பணத்தை லிங்க் பண்ணுறாங்களே. இதுவரை அப்படி பணத்தை லிங்க் பண்ணலையே. என்ன காரணம் என்றால், என்ன காரணம்? பணத்தை லிங்க் பண்ணுறதுக்கான காரணம் என்னவென்றால், ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் கடந்த ஆண்டு இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இதே போல் ஒரு யூடியூப் வழக்குக்கு ஜாமீன் வழங்கும்போது அந்த தீர்ப்பில் என்ன எழுதிவிட்டார் என்றால், பேசுறது கொலை குற்றம் ஆகாது. அதில் எல்லாத்துலேயும் போடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யூடியூப்பில் பேசியிருக்காங்க, பேசுறதுனால பொது அமைதிக்கு பங்கம் விளைந்தது அப்படின்னு சொல்கிறாங்களா. இன்னொன்று, பேசியதால் இரு பிரிவினருக்கிடையே மோதல் தூண்டப்பட்டதுன்னு இதை ஒன்று சொல்கிறாங்க. அதில் ஒரு தெளிவாக சொல்கிறாரு, பொது அமைதிக்கு எங்கே பங்கம் விளைவிச்சிச்சு? பேசுனது செப்டம்பரில் இப்போ நம்ம அக்டோபரில் இருக்கோம். இந்த செப்டம்பர்லேருந்து அக்டோபர் வரைக்கும் எங்கே பொது அமைதிக்கு பங்கம் விளைவிச்சிச்சுன்னு காட்டுங்க. இப்படி மேஜிஸ்ட்ரேட்ஸு இதை டெஸ்ட் பண்ணணும். 1. 2வது, இரு பிரிவினருக்கிடையே வன்முறை தூண்டுற மாதிரி பேசினா இரு பிரிவினர் எங்கே வன்முறை தூண்டப்பட்டது, இதை டெஸ்ட் பண்ணணும். அதை தாண்டி 7 வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அஃபென்ஸ் இதுன்றதுனால நோட்டீஸ் சர்வ் பண்ணாமல் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இது போக அடுத்ததுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, போலீஸோட வேலை எப்படி போய் கேஸ் போடுறது தான்.
போடத்தான் செய்வாங்க. அதை மீறி போலீஸ் பொய் கேஸ் போட்டு கொண்டு வந்தால் மேஜிஸ்ட்ரேட் ஷுட் நாட் ரிமாண்ட். அப்படியே தவறுதலாக மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் செய்தாலும் எவ்வளவு விரைவாக விட முடியுமோ அவ்வளவு விரைவாக ஜாமீனில் விட வேண்டும், ஜாமீனை தாமதம் செய்யக்கூடாதுன்னு தெளிவாக எழுதிட்டாங்க. இது போல் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணி வந்துருச்சு. ஸோ அதில் உங்களை ஃபிக்ஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறது ஈஸி இல்லை. ஸோ அடுத்த கட்டமாக என்ன போகிறதுனா எக்ஸ்டார்ஷன், கொலை முயற்சி. இந்த இன்னொரு கேஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க, 7 கிணறுல ஒரு எஃப்ஐஆர் போட்டு யாரோ ஒருத்தவங்க எங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்களாம். வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்ச உடனே அந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிய நபர் அந்த ராயபுரம் பக்கம் சாலையில் நின்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத 5 பேர் ஆயுதங்களோடு வந்து, டேய் சங்கர், லியோ, மாலதி 3 பேருக்கு வக்கீல் நோட்டீஸாக அனுப்புகிறாய், உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு துரத்துனாங்க. அவரும் பயந்து போய் 1 வாரம் கழித்து காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாராம். என் மேலே கொலை முயற்சி வழக்கு. உங்களுக்கு தெரியுதா? கொலை முயற்சிக்கு அப் டு லைஃப் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க, இவால்வ் ஆகுறாங்க. தெரியுதா? அது ஒரு கொலை முயற்சி வழக்கா? இந்த நீலப்பட தயாரிப்பாளர் ஒரு டைம் வந்தானே, இவனுக்கு கொலை முயற்சி வழக்கு. ரைட்டா? அதற்கு அடுத்தபடியாக எக்ஸ்டார்ஷன். இதெல்லாம் இந்த ஐடி ஆக்ட் டெஃபினிஷனை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுனால கிரிமினல் கேஸ் இவால்வ் பண்ணுறாங்க. அதான் நான் சொன்னேன்ல, கதவை நான் காலையில் 6:30 மணிக்கு திறந்ததுன்னா நேரம் மெத்த வழக்கில் உள்ள இருப்பேன். ஓகே ஓகே, இதான் பிளான். சிம்பிளாக ஒரே கேஸில் முடிஞ்சிடும்ல, ஜென்மதும் வெளில வர மாட்டான். ஏன்னா குண்டாஸ் டிடென்ஷன் ஆர்டர் போகிறதுல சிக்கல் இருக்குது. ஏற்கனவே கடந்த ஆண்டு 2 முறை குண்டாஸ் டிடென்ஷன் போட்டு 2 முறையும் உச்சநீதிமன்றம் தலையிட்டு இருக்கிறது. 3வது முறை இதை எடுத்துகிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போனால் என்ன ஆகுன்றது தெரியும். அதுபோல் இது போட்டால் ஈஸி இல்லை. ஸோ இப்போ அது அந்த மெத்து திட்டம் தவிடுபடி ஆனதால் தான் 48 வழக்குகளை போட்டு 48 வழக்குலையும் நீ ஜாமீன் எடு. நீங்களும் பெயில் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ரொம்ப கஷ்டம் இல்லை. 48 கேஸில் கண்டிஷன் எப்படி சைன் பண்ணுவாங்க? எந்தெந்த ஊரில் சைன் பண்ணுவீங்க? ஆனால் இன்னொரு பெரிய விஷயம் அதில் கண்டிஷனே இல்லை தொடர் இந்த ஜட்மெண்ட்டில். ஆமாம், சச் a very சொல்கிறாங்க பாருங்க. The court is unable to understand as to why one particular individual who is an YouTube journalist has repeatedly been incarcerated by the law enforcement agency. It raises suspicion as to whether the petitioner's son herein has become a target of the ruling dispensation as alleged by her. The history of this individual showcases instances where Gundas Act has been invoked against this individual repeatedly for expressing his views on YouTube videos on the actions of the state government. இன்னொன்று, கடந்த ஆண்டு இந்த மாதிரி ஒரு குண்டாஸ் ஆக்ட் போடுறாங்க. நான் தான் அந்த குண்டாஸ் தவறுன்னு இத்தனை பக்கத்துக்கு ஒரு பாடம் எடுத்தேன். 55 பக்கத்துக்கு இதுக்கெல்லாம் குண்டாஸ் போடக்கூடாதுன்ட்டு நான் அதை ரத்து பண்ணுறேன். ரத்து பண்ண 4வது நாள் 2வது குண்டாஸ் போடுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஏத்தம் இருக்குது. இப்போ மாட்டினீங்களா என்று அதை டீட்டெயிலாக அதில் அந்த ஃப்ரீ ஸ்பீச்சோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதெல்லாம் ஐ திங்க் ரவீந்திரநாத் தாகூரோடைய போயம் இந்த ஜட்ஜ்மெண்ட் அதில் எழுதியிருந்தார். அதான் சொல்கிறேன், எழுதியிருந்தார். The repeated clamping down of an individual who has the right to dissent under Article 19(1)(a) will not send right signal to the citizens of our great nation. இதெல்லாம் சொல்லிட்டு நேற்று இந்த விசாரணையின் இறுதியில் அந்த நீதிபதிகள் அரசு தரப்பை பார்த்து கேள்வி எழுப்புகின்றனர். இதெல்லாம் போய் தேடி பிடிக்கிறீங்களே, அமலாக்கத்துறை லெட்டர் எடுத்துச்சு இல்லை, எஃப்ஐஆர் போட்டிங்களா நீங்கள் என்று கேட்கும்போது அரசு தரப்பில் பதில் இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கேட்டீங்க, என்னங்க ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தாங்க இப்படி பேப்பர், எவனுமே பேசக்கூடாதுன்றது தான். அவர் ஸ்டாலின்னு பேர் வச்சோன்னே உண்மையிலேயே ரஷ்ய ஸ்டாலின்னு நினச்சிக்கிட்டாரு. அவர் நம்ம அந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரின்னு அடிக்கடி வர சொல்லி வர நம்ம அந்த மாதிரி ஸ்டாலின் போல இருக்குன்னு சொல்லிட்டு எவனுமே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது அவங்க அப்பா சொல்லி கொடுக்கலையா, இல்லை இவருக்கு புரியலையா, இல்லை இவருக்கு ஏறலையான்றது தெரியல. இது போன்ற அடக்குமுறைகளால் உலகத்தை வென்றவர்கள் யாருமே கிடையாது. கொஞ்ச நாள் ஓடும் அந்த வண்டி, அதிகபட்சம் 2 மாதம் 3 மாதம். அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க, இந்த மாதிரி என்னங்க ஒரு யூடியூப் சேனலில் போட்டு இந்த பாட்டு கோர்ட்டு சொல்லியிருக்கு, இதை சாதாரண பாமரன் அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறானா இல்லையாங்க? அவனால் இன்றைக்கி எதிர்த்து வேகமாக எதுவும் பண்ணிட முடியாதுங்க. ரோட்டில் போகும்போது கஸ்டடி திருச்சி எடுத்துகிட்டு போகும்போதுலாம் வணக்கம்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்து தூரத்துலேருந்து கை கட்டுறாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க. அவங்க அத்தனை பேர் மனசுலேயும் இந்த ஆதங்கம் இருக்கும். கரெக்ட். ஏன்பா அவனை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க அப்படின்னு. இந்த கோபத்தெல்லாம் தேர்தல் அன்னைக்கு பிரதிபலிப்பார்கள். கண்டிப்பாக உறுதி. இது இப்படியே போகாது.
இங்கே இதோட கேஸ்கேடிங் எஃபெக்ட் எல்லாம் ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் ஏற்பட போகிறது என்பதை இவர் தமிழகத்தின் முதல்வர் உணர்ந்ததாக எனக்கு தெரியவில்லை. என்னதான் அவங்க அப்பாட்டு கற்றுக்கிட்டாருன்றது எனக்கு உள்ளபடியே தெரியல. மீண்டும் மீண்டும் ஒரு அரசு, நீங்கள் சொன்னீங்க தொடக்கத்தில் குறிப்பிட்டீங்க, ஒரு அரசு இயந்திரம் ஒரு தனிநபரின் மீது இப்படி விழுவது என்பதை சமூகம் ரசிக்காது. ஆமாம், ஒருத்தனை பூச்சி இப்படி பண்ணுறீங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, திருப்பி ஆஃபீஸை சீல் வைக்கிறீங்க. இப்போ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆஃபீஸை பிடிச்சிருந்தானே அந்த ஆஃபீஸை போய் இப்போ திருப்பி சீல் வைக்கிறீங்க. எப்படி நீங்கள் இயங்குவீங்க தொடர் அடுத்தது? நீதிமன்றம் இருக்கிறது. மீண்டும் திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் முறையிட உள்ளோம். விசாரணை முடிஞ்சிருச்சு. சோதனை பண்ணி கைப்பற்ற வேண்டியதெல்லாம் கைப்பற்றிட்டீங்க. எதுக்கு சீல் வச்சிருக்கீங்க? பதில் சொல்லுங்கள். கோர்ட்டில் கார் எதுக்கு சீல் பண்ணிங்கன்றது சொல்லுங்கள். இந்த காரணம் தான் ஞாபகம். கடைசியாக அவங்க லாஸ்ட் முறையே நீங்கள் கார்லேருந்து கைது செய்யப்பட்டு உங்களை அழைச்சிட்டு போன 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அதில் கஞ்சா இருக்குன்னு. ஆமாம் ஆமாம், அதை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். ஆமாம், இல்லை நான் இந்த பக்கம் நான் ஒரு விடியற்காலை 2 மணிக்கு என்னை கைது செய்து விடுகிறார்கள். கைது செய்து கோவை காவல்துறையினர் என்னை அழைத்து கொண்டு நகர்ந்து விடுகிறார்கள். அந்த இடத்திலிருந்து பெருந்துறை கிட்ட வண்டி ஆக்சிடென்ட் ஆகி விடிய காத்தால 5 மணிக்கெல்லாம் நான் ஒரு கிளினிக்கில், ப்ரைவேட் கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்க. அந்த 5 மணிக்கு கஞ்சா கைப்பற்றப்படுது. நான் இங்கே பெருந்துறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன். அந்த 5 மணிக்கு நான் தேனி மாவட்ட காவல்துறையினரோடு சண்டையிட்டு கொண்டிருப்பதாக ஆவணங்களில் எழுதியிருக்கிறார்கள். இது எவ்வளோ ஒரு கிளாரிங் கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. கோயம்புத்தூர் போலீஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்போது இதில் இன்னொன்று பிடிக்கிறது கோயம்புத்தூர் போலீஸ், கஞ்சா திசை அவங்க சோதனை பண்ண மாட்டாங்க. அந்த தேனி சார்ஜ் ஷீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தகவல் அளிப்பவர் எப்படி சொன்னார் என்றால், அவர் அந்த பக்கம் நடந்து சென்றாராம். அறையிலிருந்து கஞ்சா வாசனை வந்தது. நான் உடனே காவல்துறையிடம் தகவல் சொன்னேன். சொல்லி உடனே அதுக்கப்புறம் அவங்க சோதனை பண்ணும்போது உள்ள கஞ்சா இருந்துச்சு, எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்ஜ் ஷீட்டில் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து கைது பண்ண அந்த 2 டிஎஸ்பி 4 இன்ஸ்பெக்டருக்கு மூக்கே இல்லையா? அவங்க மூக்கில் தெரியலையா அந்த கஞ்சா வாசனை? கதவை திறந்து அவங்க தான் கைது பண்ணிட்டு போகிறாங்க. கதவை தட்டி உள்ளே பிடிச்சி என்னை கைது பண்ணிட்டு கூட்டிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு தெரியாத கஞ்சா வாசனை எவனோ ஒருத்தனுக்கு வருது. ஆனால் இந்த சார்ஜ் ஷீட்டும் ட்ரையல் நடந்துட்டு இருக்கு, இந்த தேனிக்கு சார்ஜ் ஷீட்டும் நடந்துட்டு இருக்கு. 2மே ஆன் ரெக்கார்ட், 2மே இன் கோர்ட். புரியுதா உங்களுக்கு? புரியுது. உங்களுக்கு 5 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆகி பெருந்துறையில் கிளினிக்கில் இருக்கிறான். 5 மணிக்கு எப்படி தேனி போலீஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்றது இதெல்லாம் எவ்வளோ நாள் ஆகும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு? திஸ் இஸ் தி பனிஷ்மெண்ட். இதனால்தான் நீதிமன்றம் தன்னோட எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸை பயன்படுத்தி 17 வழக்குகள் நிலுவையில் இருந்தால் 17 வழக்குகளுக்கு இடைக்கால ஜாமீன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட் வரல, நீங்கள் நிலைமை என்ன? ஆமாம், எவ்வளோ நாள் சர்வைவ் ஆகிப்பேன்னு தெரியாது ஃபெலிக்ஸ். அதனால் உண்மையிலேயே இந்த நீதிபதிகள் திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் திரு தனபால் ஆகியோருக்கு நான் மற்றும் நீங்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சமூகமே நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒரு கோர்ட்டு தன்னோட எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸை பயன்படுத்தாமல், சரிப்பா போய் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பெயில் வாங்கியிருந்தேன்னு சொல்லி தானே என்னைக்கு வாங்குறது? இதுக்கு நடுவில் இன்னும் 2 பிபி மாத்திரை போட்டு தின்னு ஜெயிலில் சொல்லியிருப்பாங்க. என்ன ஆயிருக்கிறது? ஒரு வேளை செத்துட்டேங்க, அப்புறம் என்ன பிரயோஜனம்? அதனால தான் இந்த ஒரு 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 ஸ்டேட்டு இந்த அட்ராசிட்டிஸை பெர்பெட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்றதுனால தான் நீதிமன்றம் தன்னோட எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸை பயன்படுத்தி இன்னைக்கு உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி தோழர். உங்களுடைய போராட்டம் தொடரட்டும், உங்களுடைய மீடியா சேவையும் தொடரும். அந்த நம்பிக்கை எனக்கு எப்போதுமே இருக்குது. யூ வில் நாட் கிவ் அப் ஜஸ்ட் லைக் தட். ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.